நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் ட்ரிபிளர் படத்துக்குனா ப்ரொமோஷன் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜூனியர் என்டிஆர் அண்ட் ராம் சரண் ரெண்டு பேருமே பார்த்தோம்னா எல்லா இடங்களுக்கும் போய் படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் டிவியில் ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேருமே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் ஜூனியர் என்டிஆர் பார்த்தோம்னா நம்ம தளபதி பற்றி செம்மையான ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருங்க. Lovely person, super stardom reflecting in him. அந்த சூப்பர் ஸ்டார்டம் இருக்குல்லமா அது உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது அவருக்கு. அவரோட நீங்க பேசின அனுபவங்கள் ஏதா இருக்கா சார்? நிறைய வாட்டி ஃபோன்ல பேசினேன். ஆஃப்டர் மாஸ்டர் இஸ் a fantastic human being. அந்த ஸ்டார்டம் எல்லாம் அது அந்த தலைக்கு போகாம அந்த பாடிக்கு உள்ள போகாம அப்படியே வெளியே வச்சுட்டு உள்ள ஒரு நார்மல் பர்சனா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா. அது என்னோட சீனியர் அவரு, ஃப்ரெண்ட், மோர் தென் a friend, he's a guide. டான்சிங் அதெல்லாம் பத்தி I'm big fan of his dance. வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் அவரே கிளியராக சொல்லிட்டாரு. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காருல, அதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்துல தளபதி இருந்தாலும் கூட அந்த ஒரு கர்வத்தை தன் மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஏற்றிக்காம சிம்பிளாக இருக்காருல, அதுதான் தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இவ்வளோ பெரிய இடத்துல அவர் இருந்தாலும் கூட அவர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கர்வம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் கஷ்டமான விஷயம். அதை வந்து ஃபாலோ பண்ணுறதும் கஷ்டமான விஷயம் தான். அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தெலுங்கு சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ் மாதிரி தமிழ் சினிமா ஹீரோஸ் வந்து இருக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து நிறைய பேர் வைக்கிறாங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கு ஹீரோஸ் வந்து எல்லாருமே எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுவாங்க, ட்வீட் போஸ்ட் பண்ணிடுவாங்க, எதாக இருந்தாலும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆறுதலான விஷயங்கள் எல்லாத்தையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் தமிழ் ஹீரோஸ் பார்த்தோம்னா யாருமே வாயை திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் இருக்குது. தமிழ் படங்களில் ஏதாவது ஒரு படங்கள் ஹிட் ஆனாலும் கூட தெலுங்கு ஹீரோஸ் பார்த்தோம்னா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. தமிழ் ஹீரோஸ் பார்த்தோம்னா தெலுங்கு ஹீரோஸ்க்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து நம்ம தளபதியை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுவாங்க. பட் தளபதியை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. டேரெக்டாகவே அவங்கள வீட்டில் போய் மீட் பண்ணிடுறாரு, அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிடுறாரு, அவ்வளோதான். அந்த வகையில் ஜூனியர் என்டிஆர் நம்ம தளபதி ரெண்டு பேருமே நிறைய டைம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஜூனியர் என்டிஆர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ ஜூனியர் என்டிஆர் வந்து இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு மட்டும் இல்லை யாருக்குமே தெரியாது. பட் தளபதி இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பார்த்தோம்னா நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. தளபதி வந்து எனக்கு சீனியர் தான், பட் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிக்குவோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி தளபதியோட டான்ஸ்க்கு வந்து நான் பிக் ஃபேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம தளபதியை பற்றி வேறு லெவலில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஜூனியர் என்டிஆர் அவர்கள். இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தளபதி யாரோட படத்துக்கும் விஷ் பண்ணுறதும் கிடையாது, யாராவது ஏதாவது ஒரு அவார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் கூட விஷ் பண்ணுறது கிடையாதுன்னு பேசிக்கிறாங்க. பட் நம்ம தளபதியை பொறுத்த வரைக்குமே பர்சனலாக கால் பண்ணி பேசிக்கிறாரு, அது வந்து யாருக்கும் தெரியாது. அது வந்து பாராட்டுகள் வாங்கின ஒரு சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் வர இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணிக்கிறாங்களா, அதன் மூலமாக தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஜூனியர் என்டிஆர் சொல்கிற மாதிரி அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸில் நிறைய ஹீரோஸ் பார்த்தோம்னா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் ட்வீட் போஸ்ட் பண்ணாதான் விஷ் பண்ணுற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டேரெக்டாக கால் பண்ணி பேசுறது, நேரடியாக போய் பார்க்குறதா மிகப்பெரிய பெருமையான விஷயமா இருக்கும். அதை தளபதி பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வந்து நம்ம தளபதி பற்றி கொடுத்துருக்கிற எந்த ஒரு ஸ்பீச் வந்து தளபதி ஃபேனாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.